எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது பேசுகிறதுக்கு. ஜென்ரலாக மீடியா முன்னால் பேசுகிறதுக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்கும். ஆனால் இது என் ஃபர்ஸ்ட் தமிழ் ப்ரெஸ் மீட். பெருமையாக இருக்குது, அப்படியே கொஞ்சம் பயமாக இருக்குது, நர்வஸாகவும் இருக்குது. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னையில் தான், மெட்ராஸ், சென்னையில். ஒரு லெவலுக்கு தமிழ் பேசுவேன். ரொம்ப வருஷமாக இங்கே இல்லாதனால கொஞ்சம் கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்கணும், என்னை மன்னிக்கணும். ஸ்க்ரீன் பின்னால் மீடியா முன்னால் இல்லாமல் கரெக்டாக தமிழ் வரும், அது சில கலோக்கியல் தமிழ் வரும், அதனால் அது கேமராஸ் முன்னால் பேச முடியாது. ஸோ யூ ஹேவ் டு எக்ஸ்கியூஸ் மீ ஆன் தட். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இன்னைக்கு வந்திருக்க all media, my heartfelt wishes and thank you very much for coming. 15 வருஷம் முன்னாலே நான் நடிகனா ஆரம்பித்தேன். அப்போத்துலேருந்தே யோசிச்சுருந்தேன், ஏதோ ஒரு நாள் நான் தமிழில் படம் பண்ணணும், தமிழில் மூவி ரிலீஸ் ஆகணும்ன்ட்டு எனக்கு ரொம்ப வருஷமாக இருந்தது. இன்றைக்கி அந்த லார்ட் சிவாவோட பிளெஸிங்ஸ்னால கண்ணப்பா April 25 ரிலீஸ் ஆகுது. இன்றைக்கி ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட் நான் தமிழில் இந்த படத்துக்கு வந்து சொல்கிறது ஐம் வெரி வெரி ஹாப்பி. பேர் எல்லாரை பற்றி சொல்லணுன்னா எனக்கு நேரம் போதாது. பட் இன்றைக்கி ஸ்டேஜ் மேலே இருக்கிறவங்க பற்றி நான் ஐ வுட் லைக் டு தேங்க். ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் சரத்குமார் அங்கிள். மன்னிக்கணும், நான் அங்கிள் அண்ணான்னு பேசினேன். இப்போ எதுக்குன்னா, நான் சின்ன வயசுலேருந்து இவங்க எல்லோரும் பார்த்து பழக்கம் வச்சு இன்றைக்கி வந்து சார் மேடம் பேச முடியாது. அது சில பேருக்கு பிடிக்கலாம், சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஸோ ஹார்ட் லக் ஆன் தட். சரத் அங்கிளுக்கு வந்து நான் ஒரு 15 வருஷம் முன்னால், எக்ஸாக்ட்லி 2011 நான் போய் ரிக்வெஸ்ட் கேட்டேன், அங்கிள் ஒரு படம் பண்ணுவேன்ட்டு. அப்போத்துலேருந்து வருஷம் கேட்டுன்னு இருந்தால் இப்போ பண்ணார். இப்போ கூட எங்கள் அப்பாவுக்கு மேலே மரியாதை லவ்வில் தான் பண்ணார். சொல்லுவேன் இல்லை அங்கிள், ஐ ஹாவ் டு டெல் தட். அண்ட் தென் பிரபு அண்ணா. பிஃபோர் பிரபு அண்ணா அகெயின் அபவுட் சரத் அங்கிள். அவர் சொன்னார் 7 மணிக்கு வித் மேக்கப் இருக்கணும்ன்ட்டு. நாங்கள் ஒரு 100 டேஸ் ப்ளஸ் நாங்கள் நியூசிலாண்டில் ஷூட் பண்ணோம். இந்த ஷூட் ஆன் டைம் ஆல்மோஸ்ட் ஒரு 50-60 டேஸ் ஆன் டைம் போச்சுன்னா அந்த டைமிங் செட் பண்ணதே சரத் அங்கிள். He's a legend in his own right. அவர் நான் 9 மணிக்கு வரேன் வித் மேக்கப், 2 hours ஆகுது மேக்கப் பண்ண நினச்சா nobody will be able to say no. ஆனால் அவர் 7 மணிக்கு வர்றாருன்னா அவரோட முன்னால் இருக்கணும். அந்த இதில் நாங்கள் ஓடி போய் நின்றோம். and I have to thank him very much for that. and then பிரபு அண்ணா நேற்று அந்த ஜோக் தெரிஞ்சது, திருப்பி நான் இங்கே சொல்கிறேன், உங்களுக்கு தெரியாது. எங்கள் அப்பா வந்து அண்ணான்னு சொல்கிறாரு, என்னை வந்து தம்பின்னு சொல்கிறாரு. நான் சித்தப்பான்னு சொல்லணுமா அண்ணான்னு சொல்லணுமா அவரை எனக்கு கரெக்டாக கன்ஃபியூஷன்லாம் அண்ணாலே ஸ்டிக் பண்ணுறேன். நான் சின்ன பத்தில் அவங்க வீட்டுக்கு போயிட்டு நான் டான்ஸ் கூட கற்றுக்கிட்டேன். அண்ட் அவங்க முன்னால் வளர்ந்தவனா எவ்வளோ சொன்னாலும் கம்மி தான் இருக்கும் பிரபுவனை பற்றி. அவர் இன்றைக்கி வந்து ஒரு சாங் கொரியோகிராஃப் பண்ணுற தேவை கிடையாது. ஆனால் அவர் வந்து அவுட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன் நான் வந்து பண்ணார். 2 வாட்டி வந்தார் நியூசிலாண்டுக்கு. இட்ஸ் அ வெரி லாங், வெரி வெரி டயரிங் ட்ரிப். அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்குன்னா, நீங்கள் படம் பார்த்துட்டு அப்புறம் லாஸ்ட்டில் உங்களுக்கு புரியும் எதுக்கு நான் இன்சிஸ்ட் பண்ணி அண்ணாவை ரிக்வெஸ்ட் பண்ணி எடுத்துன்னு போனேன்ட்டு. நெக்ஸ்ட்டு எங்கள் டைரக்டர் முகேஷ் குமார் சிங் சார். அவர் ஒரு ஃபிலிம் எடுக்கிறதே இதுதான் ஃபஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி டிவி சீரீஸ் எடுத்திருக்கார் அவர். அவரை நான் கூப்பிட்டு சார் நீங்கள் பண்ணோன்னா அவர் பண்ணார். அண்ட் நான் நிறைய டைரக்டர்ஸ் கூட பண்ணியிருக்கேன், கிரேட் டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், சம் கிரேட் லெஜெண்டரி டைரக்டர்ஸ் கூட பண்ணியிருக்கேன். இவர் கூட இருக்கிற எனக்கு ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல். அண்ட் நான் எப்போவுமே ஒரு நடிகனாக எனக்கு கன்ஃபியூஷன் இருக்கும் போதெல்லாம் அவர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அண்ட் ஐம் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் த ஹெல்ப் முகேஷ் சார் ஹஸ் கிவன். தேங்க்யூ சார். அண்ட் ஆந்தனி, நான் காக்கா பார்க்கும்போது வந்து ஆந்தனி ஒரு ஃபேன். அவர் அதில் எடிட் பண்ணியிருந்தார். அண்ட் இந்த படத்துக்கு அவர் வந்து பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு நான் அவரை கேட்டேன். அண்ட்
ஜென்ரலாக ஒரு படத்தை அவர் ஒரு 1 வீக்கில் எடிட் பண்ணி முடிச்சுட்டு வர அவர் இந்த படம் ஒரு வருஷமாக எடிட் பண்ணின்னு இருக்காரு. யூ ஷோ த ஹவு சின்சியர் அண்ட் ஹெல்ப்ஃபுல் ஹி வாஸ். அண்ட் தேங்க்ஸ் ஆந்தனி for spending 1 year on this project. And cameraman Siddharth and I are like brothers. And I thank Siddharth. Now he's our in the padam pandra theva illa. He is an established cameraman and a very successful director kuda. Our request பண்ணும்போது எனக்கு லாஸ்ட் செகண்ட் ஷெட்யூல் நியூசிலாந்து போகிறோம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் சீக்வன்ஸ் நீங்கள் வந்து பண்ணோம் அண்ட் ரிக்வெஸ்ட் பண்ண அவர் வந்து பண்ணார். அதுக்கப்புறம் இந்தியாவில் எனக்கு ஒரு பேட்ச் ஒர்க் சிவன் பார்வதியோட சீக்வன்ஸ் ஷூட் பண்ணும்போது அவர் வந்தார். ஐ ரியலி ஐம் தேங்க்ஃபுல் ஃபார் Siddharth. And the last I saved up for Preeti. Preeti is a very talented girl and a very, very hard-working girl. And பெருமைப்படுறேன். இன்னைக்கு initially I thought பிரீத்தியை நாங்கள் தான் லான்ச் பண்ணுறோன்னு நினச்சோம். பட் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே she accepted 2 more films and 2 have released. But I'm really proud that we are able to launch a very, very good talent. And mark my words, she will be one of the, considering that, the way she behaves now, she keeps behaving like that, you will be one of the biggest stars. And I pray Lord Shiva for that to happen. Thank you very much. And April 25th படம் ரிலீஸ் ஆகுது. கண்ணப்பா பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நாங்கள்லாம் கஷ்டப்பட்டோம், எல்லாருமே கஷ்டப்படுவாங்க, நாங்கள்லாம் கஷ்டப்பட்டோம். இப்போது எங்கள் ஃப்ரூட்ஸ் வந்து April 25th தான். The hard work of our labor will be there. And I pray and I hope I have the blessings of everybody. Thank you. ஒரு ப்ராமிசிங்கான ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. எஸ், அ பியூட்டிஃபுல் ஆக்ட்ரஸ் பிரீத்தி முகுந்தன் டு கைண்ட் அண்ட் ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் வித் அஸ். எல்லாருக்கும் வணக்கம். இந்த புது வருஷத்தில் நான் முதலாக உங்கள் எல்லாரையும் தான் சந்திக்கிறேன். ஸோ அதுவும் இந்த பிரம்மாண்டமான படத்துக்காக. ஸோ அதை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ ஒரு பெரிய பிரம்மாண்டமான படத்தில் ஒரு ஆன்சாம்பிள் காஸ்டோட இவ்வளோ இண்டஸ்ட்ரியில் இருக்க வெட்டரன்ஸோட நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஸோ தேங்க்யூ விஷ்ணு, தேங்க்யூ டு மோகன் பாபு சார், தேங்க்யூ டு த டிரெக்டர் சார். இந்த டீம் வந்து என்னை ரொம்ப ஃபேமிலி மாதிரி வச்சு ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இந்த ஷூட்டிங் ப்ராசஸ் வந்து எனக்கு வாழ்க்கையிலே ரொம்ப மறக்க முடியாத ஜேர்னியாக தான் இருந்தது. நான் கற்றுக்கிறதுக்கு நிறையா இருந்தது. ஃபஸ்ட்டு நான் ஆக்டிங்கில் தான் இறங்கினேன். இந்த படத்தை எப்படி எடுக்கிறாங்க, ஒரு படத்துக்கு பின்னாடி என்னெல்லாம் போகுது, அதுவும் இவ்வளோ பெரிய எப்பிக்கில் எப்படி எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்க வேறு டெக்னீஷியன்ஸும் ஆர்டிஸ்ட்ஸும் ஆக்டர்ஸும் எல்லாருமே எப்படி க்ரியேட்டிவாக ஒன்று சேர்ந்து அழகாக ஒரு அவுட்புட்டை அந்த ஒரு சீனுக்காகவோ ஒரு மூவிக்காகவோ கொண்டு வராங்கன்றதை பார்த்ததுக்கப்புறம் தான் ஐ வுட் சே எனக்கு ஃபில்ம் மேக்கிங் மேலேயே ஒரு பெரிய ஒரு ஃபேசினேஷன் வந்துடுச்சு. இந்த படத்தில் எனக்கு கற்றுக்கிறதுக்கு நிறையா இருந்தது. அண்ட் உண்மையாகவே டீமில் இருக்க எல்லாருமே ரொம்ப எஃபர்ட் போட்டு அவங்க கிட்ட இருக்க எல்லாத்தையும் கொடுத்து ரொம்ப பேஷனேட்டாக அந்த படத்தை எடுத்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக பார்ப்பீங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ. இவர் தாங்க டான்ஸ்னா இவருக்கு நிகர் யாருமே கிடையாது அப்படின்னு அன்பு மழையை வந்து பொழிஞ்சிட்டு இருக்காங்க. எஸ், இந்தியாவோட மைக்கேல் ஜாக்சன், ப்ரைட், டான்ஸ் மாஸ்டர், நடன புயல் பிரபுதேவா மாஸ்டர் அவர்களை பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த படத்தில் 3 சாங்கு கொரியோகிராஃப் பண்ணியிருக்கேன். மோகன் பாபு சார் ஃபோன் பண்ணார், இந்த மாதிரி பிரபு சாங் இருக்குது வரணுன்னாரு. சார் நான் வரணுமா கேட்டேன். நீ வரலன்னு நான் உன் வீட்டுக்கு வருவேன்னாரு. சரி நானே வந்துடுறேன் சார் அப்படின்னு பண்ணது. ஆனால் 3 சாங்கில் டான்ஸ் கிடையாது பெருசாக, ஒரு சாங்கில் மட்டும் லைட்டாக இருந்தது. மோர் ஆஃப் எமோஷன். இந்த கிளைமேக்ஸ் ரொம்ப முக்கியம், பிரபு நீ இருக்கணும்
கிளைமேக்ஸ் எடுத்து அந்த கிளைமேக்ஸில் வர சாங் ரொம்ப முக்கியம் அப்படின்னாரு. எனக்கும் அது ஃபஸ்ட் டைம் கிளைமேக்ஸில் சாங்கு அந்த எமோஷன் ரொம்ப இதாக இருந்தது. எனக்கும் அது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. சரி சரி பண்ணுவோம், ஏன்னா டான்ஸ் பண்ணிடுறது ஈஸி, இந்த மாதிரி ஒரு சீனாக அதை எமோட் பண்ணுறது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. அது நல்லபடியாக நடந்தது. அப்புறம் ஃபஸ்ட் டைம் நான் கேட்டேன் யார் டைரக்டர் விஷ்ணு அப்படின்னு. முகேஷ் சார் அப்படின்னா. அவர் ஹிந்தி எப்படி நம்ம தமிழ், பட் அவருக்கு வந்து நம்ம ரிலீஜனை பற்றி, அந்த சிவனை பற்றி, அந்த கதையை பற்றி நம்ம எல்லாரோட அவர் ரொம்ப படித்து, அவர் ரொம்ப எக்ஸ்ட்ரானரி டைரக்டர். எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர். எல்லாமே தெரிஞ்சிருக்கு அவருக்கு சிவனை தெரியும் நல்லா. ஸோ இஸ் த பர்ஃபெக்ட் பர்சன் ஃபார் டு டைரக்ட் த ஃபிலிம். அப்புறம் அதே மாதிரி கேமராமேன், அமெரிக்கன் கேமராமேன், ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அவர் கூட, வண்டர்ஃபுல் கை. அப்புறம் எடிட்டரு அவங்கெல்லாம் எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாம் தெரியும், மற்ற ஆர்டிஸ்டெல்லாம் நிறைய இருக்காங்க. சரத் சார் சொன்ன மாதிரி அவருக்கு டான்ஸ் பற்றி சொல்ல முடியும், ஏன்னா அவர் அந்த 3 சாங்லையுமே இல்லை அவர். அதே மாதிரி அப்புறமா விஷ்ணு என் தம்பி மாதிரி, மோகன் பாபு சார் அண்ணன், பெரிய அண்ணன், இவர் சின்ன தம்பி. அதனால் ஐ லவ் ஹிம். மை பெஸ்ட் விஷஸ் டு விஷ்ணு. அப்புறம் ப்ரொடியூசரும் அவர் தான், அப்பா அஃப்கோர்ஸ். பட் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து விஷ்ணு வந்து ஒரு ப்ரொடியூசர் மாதிரிலாம் இருக்க மாட்டார். ஒரு சாதாரண ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரியும், ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு அசிஸ்டண்ட் மாதிரியும் அந்த இதுவே கொடுக்க மாட்டார் ப்ரொடக்ஷன். ஏன்னா நம்ம டெக்னீஷியனாக நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் செய்வார். அவர் வந்து ப்ரொடியூசராக அவங்க அப்பா சைடு அப்படியெல்லாம் இருக்க மாட்டார், நம்ம சைடு தான் இருப்பார். அண்ட் செம்ம ஹார்ட் ஒர்க்கர். ஏன்னா நியூசிலாண்டில் அவ்வளோ குளிர் இருந்தது. கிரேட் சூப்பர் விஷ்ணு. உன்னோட ஹார்ட் ஒர்க்கு நீ நினச்ச மாதிரி உனக்கு நடக்கும். அதே மாதிரி இப்போ பிரீத்தி ரொம்ப அழகான ஹீரோயின் அண்ட் ஆல்சோ வெரி டேலண்டட். ரெண்டும் அமைகிறது கஷ்டம். இவங்க புதுசாக இப்போது ஒன் மோர் டேலண்ட் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்காங்க. பெஸ்ட் விஷஸ் பிரீத்தி, யூ ஆர் வெரி குட். அண்ட் தட் கேமரா இவர் கூடலாம் ஒர்க் பண்ண சித்தார்த் தான் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். கிரேட் ஒர்க்கிங் வித் யூ சித்தார்த். அண்ட் எவ்ரி ஒன். தட்ஸ் இட். தேங்க்யூ.